ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஃபோட்டோகியோக்ளாஷன் என்னும் நோயை தீர்த்து கண் பார்வையை திருப்பிக் கொடுத்த மகா பெரியவர். கதையை கேட்க வேண்டுமா? காணொளியை முழுமையாக கேளுங்கள். அரசு பணியாளனான வைத்தியநாதன் டெல்லியில் பணிபுரிந்து வந்தார். தினமும் 14 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அலுவலகத்திற்கு சைக்கிளில் செல்வார். ஒரு நாள் அலுவலகத்தில் கணக்கு புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்த போது பார்வை மங்குவதை உணர்ந்தார். டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனையில் பரிசோதித்ததும் பலனில்லை. தன் சொந்த ஊரான சென்னைக்கு வந்தார். அங்குள்ள மருத்துவர் ஒருவரை சந்தித்து பார்த்தார். அதிலும் எவ்வித பயனும் அடையவில்லை. கடைசியாக மருத்துவர் பத்ரிநாத்திடம் சோதித்தபோது ஃபோட்டோகியோக்ளாஷன் என்னும் குறைபாடு இருப்பதாகவும் 6 மாத சிகிச்சைக்கு பின் ஆபரேஷன் செய்து ரெட்டினாவை மறைக்கும் திரவத்தை வற்றச் செய்தால் மட்டுமே பிரச்சனை தீரும் என்றார். உடனடியாக வெள்ளெடுத்த கண்ணாடியை அணியும்படி தெரிவித்தார். கண்ணாடிக்கு ஆர்டர் கொடுத்தார் வைத்தியநாதன். மகாபெரியவரின் பக்தர்களான அவரும் அவரது மனைவி பத்மாவும் தேனம்பாக்கம் மடத்திற்கு சென்றனர். மகாஸ்வாமிகள் அழைத்தாலின்றி அவர் அருகில் செல்வதில்லை என பிடிவாதமாக சற்று தள்ளியே அமர்ந்திருந்தனர். பக்தர்கள் அனைவரும் ஆசி பெற்று சென்றனர். இறுதியாக இவர்களும் ஆசியளித்துவிட்டு மகாஸ்வாமிகள் அவரது அறைக்கு திரும்பினார். மறுநாள் புதிய கண்ணாடியுடன் மருத்துவரை பார்க்கச் சென்றார் வைத்தியநாதன். சோதனை பலகையில் உள்ள பொடி எழுத்துக்களை கூட தடையின்றி படிக்க முடிந்தது. கண்ணில் கசிந்த திரவம் எப்படி மறைந்ததோ தெரியவில்லையே என மருத்துவர் ஆச்சரியப்பட்டார். நேற்று காஞ்சி மகாபெரியவரை தரிசித்தேன் என பதிலளித்தார். வைத்தீஸ்வரனான மகாபெரியவரை தரிசித்த பிறகு மருத்துவம் எதற்கு என கேட்டார் மருத்துவர் பத்ரிநாத். இதன் பின் மகிழ்ச்சியுடன் டெல்லிக்கு புறப்பட்டார். கண்ணப்ப நாயனாருக்கு சிவபெருமான் கண் கொடுத்தது போல தனக்கு மகாபெரியவர் கண் கொடுத்த செய்தியை வார இதழ் ஒன்றுக்கு கட்டுரையாக எழுதி அனுப்பினார். சில நாட்களுக்கு பிறகு அக்கட்டுரை வெளியானது. அதை படித்த வைத்தியநாதன், ஒருவேளை நம் பார்வை சில நாட்கள் மங்கி மீண்டும் சரியானது சாதாரண நிகழ்வாகவே இருக்கலாமோ என எண்ணினார். அந்த சமயத்தில் மீண்டும் பார்வை மங்குவது போல் உணர்ந்தார். அதிர்ச்சியுடன், தெய்வமே, என் அறியாமையை மன்னித்து விடுங்கள் என உருகி வேண்டினார். மீண்டும் புத்தகத்தில் மகாபெரியவர் புன்சிரிப்புடன் காட்சியளித்தார். கண் கொடுத்த கண் கண்ட தெய்வம் மகாபெரியவர். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.